மக்களவை தேர்தலில் பாஜகவுக்கு அமமுக ஆதரவு, என்டிஏ கூட்டணியில் அமமுக இடம்பெறுகிறது. மூத்த பத்திரிகையாளர் கலை நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு கலை, என்டிஏ கூட்டணியில் ஓபிஎஸ், டிடிவி இவங்கெல்லாம் இடம்பெறுறாங்க. மேலும் கட்சிகள் இடம்பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதனது இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட முதற்கட்ட பார்வை. கலை, are you with us? கலை இருக்கீங்களா? திரு கலை தொடர்பில் இருக்கிறீங்களா? ரைட், வணக்கம். இருக்கிறீங்களா? கேக்குதா? கேக்குது. இந்த நகர்வு, இந்த அறிவிப்பு பத்தி உங்களோட முதற்கட்ட பார்வை. கொஞ்சம் சத்தமா இருக்கு, காது அதிகமா இருக்கு. இல்ல, தினகரன் ஏதோ காமெடி பண்ற மாதிரி தெரியுது எனக்கு. அவர் சீரியஸா பேசுற மாதிரி தெரியல. அம்மா ஜெயலலிதா அம்மாவுடைய கொள்கையை நாங்க கடைபிடிக்கிறோம் சொல்றாரு. அவங்க பாஜகவோட என்னைக்குமே கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அதுக்கு பின்னாடி 2004 கூட்டணி போனாங்க, திரும்ப தோல்வி அடைஞ்சாங்க. அதுக்கு பின்னாடி லேடியா மோடியான்னு சொல்லி ஒரு தேர்தலில் அவங்க பெரிய அளவுக்கான வெற்றியை சாதிச்சாங்க. இப்ப இவர் பாஜக போறதுக்கு இவர் ஆர்கே நகர்ல இவர் போட்டிட்டப்ப பாஜக இவரை பல்வேறு வகையில நிர்பந்தித்தார்கள், முடக்கினார்களா என்று கேள்விச்சு அது வேற டைம், இது வேற டைம்ங்கிறாரு. அது சரியான பதில் அவரால் சொல்ல முடியும். இப்ப அவரு ஓபிஎஸோட இணைந்து இதுல கூட்டணியில போனா சீட்டு கிடைக்காது என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. தனிப்பட்ட முறையில தான் பாஜகவோட பேசணும்னு சொன்னாரு. ஓபிஎஸ் தனியா பேசுவார், நாங்க தனியா பேசுவோம்னு சொன்னாரு. இப்ப சின்னம் குறித்தும் அவரு இறுதியா ஒன்னும் சொல்ல முடியல அவரால். சின்னம் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவீங்களான்னா அது கூட ஒன்றும் அவரால் உறுதியா இல்லை, நாங்க போட்டியிட மாட்டோம், எங்க தனி சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் எதுவுமே சொல்லலை. டோட்டல் சரண்டர் தான் இதுக்கு பேர், வேற ஒன்றும் கிடையாது. என்ன சொன்னாலும் பாஜக நிக்க சொல்லணும்னு அவங்க வலியுறுத்தலைங்கிற ஆனா நாங்க இந்த சின்னத்தை தான் நிப்போம்னு ஒரு சொல்லல. அது நாங்க உறுதியா நாங்க எங்க சின்னத்துல தான் நிப்போங்கிற வார்த்தையை சொல்லல. அவங்க வலியுறுத்துறாங்க, எல்லாரையுமே இவரையும் வலியுறுத்துவாங்க. இன்னும் பேச்சுவார்த்தைக்கு ஒரு போல என்ன போகும்போது வலியுறுத்துவாங்க. இன்னொன்னு, இவங்க ரொம்ப நாளா வெயிட்டிங் லிஸ்ட் வச்சிருந்தாங்க. இல்ல, ஓபிஎஸ் கூட அவருக்கு ஒரு அமைப்பு இல்ல, என்ன சின்னம் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு. டிடிவி தினகரனுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்குல்ல, ஏற்கனவே குக்கர் சின்னத்தில் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு அமைப்பு இருக்கு, அதுக்குன்னு ஒரு சின்னம் இருக்கு. ஸோ இயல்பா அதுல தானே, அதுல என்ன காம்ப்ரமைஸ் அவங்களால பண்ண முடியும்? அதெல்லாம் அவங்க மதிப்பளிப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா ஜி.கே. வாசனையே தாமரை சின்னத்துல போட்டி போட சொல்லி சொன்னதா கேள்விப்படுறோம், செய்திகள் வந்துட்டு இருக்குது. அவங்க 40 தொகுதிகளையும் தாமரை தான் நிக்கிற ஒரு முயற்சியில் அவங்க இறங்கி இருக்கிறாங்க. அவங்க எந்த பேசுறாங்க, பாமக தாமரை நிக்குமா? பாமக அவங்க பாமகவையும் முறுக்கி பார்ப்பாங்க, நகரனையும் முறுக்கி பார்ப்பாங்க. முடியாத பட்சத்தில் அவங்க அனுமதிப்பாங்க. இப்ப திமுக தேர்தல்கள்ல ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு, எஸ்டாப்ளிஷ் சிம்பிள்ஸ் இருக்கு அப்படிங்கும்போது அதை விட்டு கொடுப்பாங்களா? இயல்பா விட்டு கொடுத்தா ரொம்ப இவங்க உறுதியா இருந்தாங்கன்னா விட்டு கொடுத்துருவாங்க. இவங்க உறுதியா இருக்கக்கூடிய, இப்ப பாமக ஓரளவுக்கு உறுதியா இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. இவருக்கு என்ன இருக்குது? ஒரு 1% வாக்கு. இன்னொரு கேள்வி எழுது, நேற்று தான் ஓபிஎஸ் பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்கிறார், இன்னைக்கு தான் அலுவல் பூர்வமா இவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சோ நேற்று வரைக்கும் அதிமுகவை எதிர்பார்த்து காத்திருந்தது பாஜக அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா, இல்ல அது தவறான புரிதலா? பாஜக நேற்று வரைக்கும், ஏன் இன்னைக்கு கூட தான், இனி உங்களை உள்ள அனுமதிக்கிற வரைக்கும் அவங்க அதிமுக வருமானு தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தி பாக்குறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒரு நப்பாசை இன்னும் இருக்குது. அது பாஜகவுக்கு அதிமுக நம்மோட வந்துருங்கிற நப்பாசை இருக்குது. அவங்க ஆந்திரா, தெலுங்கானாலாம் புது கூட்டணிகளை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப பாஜகவுக்கு என்னதான் கருத்து கணிப்புகள் அவங்களுக்கு சாதகமா இருந்தாலும் அவங்களுக்கு சுய நம்பிக்கை என்பது இல்லை. அவர்களுக்கு சந்தேகம் வழுக்கிறது. சோ அவங்க முயற்சியை நேற்று வரைக்கும் கூட கைவிடல, அதுக்கப்புறம் தான் இங்க வந்திருக்காங்கங்கறீங்க. ஐ ரிக்வெஸ்ட் யூ டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.